இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சட்டுன்னு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே சுரக்காய் இருந்தால் போதுங்க. இந்த சுரக்காய் பப்பு ஆந்திரா ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சுரக்காய் பப்பை நம்மள சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சுரக்காய் பப்பு ஈஸியான மெத்தடில் குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுரக்காய் பப்பு செய்கிறதுக்கு டைம்னு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு ஊற வைக்கிற டைம் தாங்க அதிகமாகும். ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிறது குறைஞ்சது 5லேருந்து 7 பேர் ஒரு வேளை தாராளமாக சாப்பிடலாம். இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதை சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. சாப்பர் இல்லை அப்படின்னா நல்லா சன்னமாக கையிலேயே நைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதையுமே எடுத்து வச்சுட்டு அடுத்து சுரக்காயை நறுக்கிக்கலாம். இன்றைக்கி செய்ய போகிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 230 கிராம் அளவுக்கு சுரக்காயை எடுத்திருக்கேங்க. நல்ல நீளமான சுரக்காயை பாதி நறுக்கியிருக்கேன். இதை முதல்ல தோலை சீவிக்கலாம். தோலை இந்தளவுக்கு சீவிட்டு கழுவிட்டு நறுக்கிக்கலாங்க. நல்ல பிஞ்சு சுரக்காயாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ளே இருக்க விதையை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வாங்கியிருக்கிறது நல்லா பிஞ்சு சுரக்காய் தான். இப்போ இதை நறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நறுக்கிக்கணும். ஏன்னா நம்ம குக்கரில் தானே வேக வைக்க போகிறோம். ரொம்ப பொடுசாக போட்டுட்டிங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும். அதனால் பெருசாக நறுக்கிக்கலாம். நான் மேலாக்கில் அந்த விதை கெட்டியாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கிறேங்க. சுரக்காயை பொறுத்த வரைக்கும் நீல சுரக்காய், சட்டி மாதிரி ஒரு சுரக்காய் இருக்கும். எது இருக்குதோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நறுக்கிட்டேன் பாருங்கள். சுரக்காய் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரு சைஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. சன்னமாக நறுக்கிட வேண்டாம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே பருப்பும் ஊறிடுச்சு. இப்போ நம்ம சுரக்காய் பப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. சுரக்காய் பப்பு செய்கிறதுக்கு சின்ன குக்கராக எடுத்துருக்கிறேன். ஒரு 3 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஒரு பாதி பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் போட்டு கடுகு சீரகம் நல்லா பொரிய விடுங்க, கருகிடக்கூடாது. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாயிலேருந்து விதையை எடுத்துட்டு முழுசாகவே சேர்த்துருக்கிறேன். நறுக்கி போட்டிங்க இல்லை விதையோடு போட்டிங்கன்னா காரம் ஜாஸ்தி ஆகிடும். நல்லா செவந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்க வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக நிறம் மாற ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டாம். இப்போ போட்டிருக்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் பச்சை வாசனாக போய் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வெந்து வரணும். இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த பப்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட்டுனா 3/4 டீஸ்பூன் போதும். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்க தக்காளி வெந்து ஓரளவு குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சேர்க்க போகிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். அதே அளவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலையும் காரம் இருக்கும். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா தூளும் மிளகாய்த்தூள் அளவும் போட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கருகிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு பார்த்தோன்னா சட்டி வந்து பத்தலை, ஏமா சின்னதாக எடுத்து செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேட்கலாம். இந்த மாதிரி அளவான பாத்திரம் செய்கிறப்ப நமக்கு அளவுகள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன். ரொம்ப பெரிய பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னா அளவு ஜாஸ்தி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டேங்க. இந்த அளவுக்கு பெரட்டினதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னா காய் வந்து இதுலேயே வெந்துடும். அப்புறம் நம்ம குக்கரில் வைக்கிறப்ப குழஞ்சிரும். அதனால் பெரட்டி விட்டால் போதும். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த பருப்பு தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே கழுவிட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கிறோம். இப்போ இது அளவான தண்ணின்னு பார்த்திங்கன்னா, எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் காயும் பருப்பும் முழுகி ஒரு லேயர், அதாவது ஒரு சின்ன இன்ச் அளவுக்கு தண்ணி மேலே தெரியணும். அந்த அளவுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக இருக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா சாம்பார் மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அளவாக திட்டமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 2 விசில் மட்டும் விடுங்க. நல்லா பக்குவமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வச்சுருந்தேன், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காய் வந்து குழையில, பருப்பு நமக்கு வெந்திருக்கும். திறந்தோன்னே இப்படி தாங்க இருக்கும். ஒரு கலந்து விட்டுட்டு அந்த கரண்டியிலேயே லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. பருப்பு ஊறினதுக்கு மசிஞ்சிரும், அந்த காய் வந்து குழையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பருப்பு மசிச்சுட்டேங்க, காய் அப்படியே பெருசாக அந்த மாதிரியே இருக்குது. காயும் குழஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காதுங்க. அதனால் இந்த மாதிரி பக்குவமாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தலைகளை சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சொரக்காய் பப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சொரக்காய் பப்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.